ಏನಪ್ಪಾ ಗಣೇಶ, ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ, ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮಂ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಹರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ, ಹರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ. ಸದಾಶಿವ ಸಮಾರಂಭಾಂ ಶ್ರೀ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮತ್ ಆಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಂ ವಂದೇ குரு பரம்பராம். என்னப்பா சங்கரா, பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சல மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனேசே. என்னப்பா பரமேஸ்வரா, நான் இன்னைக்கு சொல்ல போகிறதும் ஒரு கோவில் தான். இதுவும் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் லால்குடி தாலுக்காவில் தான் இருக்குது. திருச்சியிலேருந்து அன்பில் அப்படிங்கிற ஊருக்கு டைரெக்டாக பஸ் வசதியும் இருக்குது. அன்பில் ஈசனை வணங்குவோரை வானோரும் வணங்குவார் அப்படின்னு சொல்கிறார். அன்பில் இருக்கிற பகவான் பேர் சத்தியவாகீஸ்வர். இங்கே 5 ராஜகோபுரம் கொண்டது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி கதை, அந்த கோவில் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு. ராவணன் குபேரனை தந்திரமாக ஜெயிச்சு அவனோட புஷ்பக விமானத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார். குபேரனோட புஷ்பக விமானத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார். ரொம்ப ஆணவம் ஜாஸ்தி. அதுக்கப்புறமா நேராக கைலாயத்துக்கு போயிட்டான். கைலாயத்துக்கு போய் ராவணன் அங்கே போயிட்டு ஈசர் வாழற அந்த கைலாய மலையே பேர்த்தெடுக்க ஆரம்பிச்சுட்டான். தொடங்கினான், பேர்த்தெடுக்கிறான், பார்க்குறான். அவனோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஈசன் என்ன பண்ணினார், தனது வலதுகால் பெருவிரலில் நுனியை வச்சு அழுத்த ராவணனோட கை சிக்கி நுடுத்து. மலையில் கை சிக்கிண்டா எப்படி இருக்கும், கடுமையான வலி, துடிக்கிறான் ராவணன். அவன் அழுகுரல் அங்கே தவம் பண்ணிட்டு இருந்த வாகீச முனிவரோட காதில் விழுந்துடுத்து. உடனே அவர் மனம் இலகி, ஈசனின் மனம் கனிய உனது இசையால் நீ அவரை போற்றி பாடு அப்படின்னு சொல்ல, அவனும் பரமேஸ்வரனை நினச்சி பாடுறான். கனிய கனிய பாடுறான். ஈசன் மனம் உருகிட்டார், காலை எடுத்துட்டார், உயிர் தப்பிட்டான். இவருக்கு உதவினது வாகீசர் அப்படிங்கிறது ஈசனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் வாகீசரை கூப்பிட்டு, நீ பூலோகத்துக்கு போய் பிறக்க கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டார். கலங்கி போயிட்டார் வாகீசர். பூமிக்கு வந்தார். அன்பிலாந்துறை என்ற திருத்தலத்தில் சுயம்புவாக எழுந்தருளி இருந்தார் ஈசன். அவரை பஞ்சு வழிபட்டார். ஈசனோட அனுகிரகத்தால் திரு ஆமூரில் மருள் நீக்கியவராக பிறந்திருக்கார். அங்கே வந்து பிறந்துட்டார். வாகீசர் பணிந்த ஈசன் சத்தியவாகீசர் அப்படின்னு திருநாமம் கிடச்சிது அவருக்கு. அங்கே இருக்கிற ஈசனுக்கு பேர் சத்தியவாகீஸ்வரர் அப்படின்னு பேர். அன்பில் சத்தியவாகீஸ்வரரை வாகீஸ்வரர் கோவில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் 2 பேராலும் பாடப்பெற்ற திருத்தலம் இது. இந்த ஸ்தலம் காவிரி வடகரை தலத்தில் 57வது ஸ்தலமாகவும் சொல்கிறார். அன்பில்ங்கிறது ஊரோட பேர், ஆலந்துறை என்கிறது கோவிலோட பேர். இங்கே பரந்தாக சோழ மன்னன் காலத்தில் அந்த கோவிலுக்கு அவன் நிறைய திருப்பணி செஞ்சுருக்கான். என்ன பண்ணினார், அதை வந்து 108 அக்னிஹோத்ரி பிராமணால குடி வச்சு அங்கே இந்த வட்டாரத்தில் நிறைய ஹோமங்கள்லாம் பண்ண வச்சுருக்கிறதா இருக்குது. இந்த ஈசனை பார்த்தாக்க 7 ஜென்ம பாபங்கள்லாம் விலகி போயிடும். அப்புறம் நம்ம ஒவ்வொரு பிறவியிலையும் நமக்கு 3 விதமான கடன்கள் இருக்கான். அந்த கடன்கள்லாமும் நிவர்த்தி ஆயிடுறது. அம்பாளோட திருநாமம் சௌந்தரநாயகி, பெயருக்கேற்ற அழகு. இங்கே வந்து இந்த அம்பாளை தரிசனம் பண்ணி கோவிலில் விளக்கேற்றி வச்சாக்க குழந்தை இல்லாதவாளுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கிறது. ரொம்ப விசேஷமானது. இங்கே சந்திர தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. அது வினை தீர்க்கும் தீர்த்தம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. அப்புறம் கோவிலை சுற்றி விஸ்வநாதர், விசாலாட்சி, சப்த கன்னியர்கள், பிக்ஷாடர், பைரவர், முருகன், சுயம்பு கணபதி, நவகிரக சன்னதி எல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் கணபதியை பற்றி ஒரு சின்ன குட்டி கதையே இருக்குது. இங்கே இருக்கிற கணபதி ரொம்ப விசேஷமானவர். ஒரு தரம் திருஞான சம்பந்தர் கோவிலுக்கு வரார், அம்பிலுக்கு வரார் இப்போ ஈசனை பார்க்கறதுக்கு. அப்போ நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. அப்போ என்ன பண்ணிட்டார், இந்த பக்கத்துக்கு வர முடியல, எதிர்த்த கரையில் நின்றுட்டு ஈசனா பாடுறார், நினச்சி பாடின்னு இருக்கார். அப்போ அந்த கரையில் நிற்கிற தொட்டு இந்த கரைக்கு கோவிலுக்கு அவரோட குரல் வரல, மெதுவாக வந்துட்டுருக்கு. கணபதி என்ன பண்ணார், தன்னோட காதை திருப்பி எந்த பக்கத்துலேருந்து சத்தம் வருதோ அப்போ ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை குத்துக்கால் போட்டுட்டு உட்காந்துட்டு கேட்டாராம் அந்த பாட்டை. அந்த வடிவம் இன்றைக்கும் சிற்பமாக கோவிலில் இருக்குது.
சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் உருகி உருகி பாடிய இந்த பெருமான் ரொம்ப விசேஷமானவர். அதிலும் சத்தியவாக்கீஸ்வரர் பெருமானை தரிசனம் பண்ணுறவாள அந்த வானுலக தேவர்கள்லாம் பிரதட்சணம் செஞ்சு நமஸ்காரம் பண்ணுவாளாம். இலங்கை வேந்தன் 20 தோள் இற்று மலங்க மாமலை மேல் விரல் வைத்தவன் அலங்கள் எம்பிரான் அன்பில் ஆலந்துரை வளங்கொள்வாரை வானோர் வளங்கொள்வாரே. இந்த கோவில் காலம்பரை 7 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் திறந்துருக்கு. சாயந்தரத்தில் 4லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. திருச்சி டிஸ்ட்ரிக்டில் லால்குடி தாலுக்காவில் இருக்குது. எல்லாரும் போய் பாருங்கோ, தரிசனம் பண்ணுங்கோ. ரொம்ப விசேஷமான கோவில்.